கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தெய்வக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓசியா 14:3 திக்கற்றவர்களுக்கு இடத்துல இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு கோத்திரத்தை சாபத்தை தேவனுடைய இரக்கத்தினால் மோசேயின் மூலமாய் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாய் மாறினதை தியானிக்கிறோம். பென்யமீன் கோத்திரத்தை தியானித்தோம். லேவி, நப்தலி, ரூபன், சிமியோன். இந்த காலைவெளியிலே கூட யூதா கோத்திரத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யூதா யார்? லேயாளுக்கும் யாக்கோப்புக்கும் பிறந்த பிள்ளை. கர்த்தர் என்னை மீண்டும் நினைத்தருளினார் என்று சொல்லி அவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பேன் என்று சொல்லி லேயாள் யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் துதி என்று, ஆராதனை என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8 வாசிக்கும் போது யாக்கோப்பு யூதாவை குறித்து சொல்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். அவன் எப்படி அவரை சபிக்கிறான், வேதனைப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, யூதாவே சகோதரனால் புகழப்பட்டவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போல் கீழ சிங்கம் போல் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரங்களையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினாலும் வெண்மையாயிருக்கும் என்று யாக்கோப்பு யூதாவை குறித்து சொல்லுகிறார். முதல் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த யூதா ஏன் அந்த யாக்கோப்பு வேதனைப்பட்டான் என்று சொன்னார். நீ சகோதரர்களால் புகழப்பட்டவன் நீ, ஆனால் உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் மேல் பணிவார்கள் என்று சொன்னான். ஆனால் அந்த யூதா அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போனான். ஏன் பிரிந்து போனான்? ஆதியாகமம் 38 அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே முழுமையாய் வாசித்து பார்ப்பீர்களானால், யூதா தன் சகோதரர்களை விட்டு பிரிந்து அதுல்லாம் என்ற இடத்திற்கு கடந்து போகிறான். அந்த அதுல்லாம் என்ற இடத்திற்கு கடந்து போகும்போது அங்கு சூவா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அந்த சூவா என்ற பெண் திருமணம் செய்த உடனே அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஏர், ஓனான், சேலா என்று 3 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தை கோர்வையாக வாசித்து பாருங்கள். அப்பொழுது திருமண காலங்கள் கடந்து வரும்போது முதல் அந்த ஏருக்கு தாமார் என்ற ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கிறான். ஆனால் அந்த ஏர் ஆண்டவருக்கு பொல்லாங்கனதை செய்ததினால் தேவன் ஏரை அடித்தார். ஆதலால் அவன் இறந்து போனான். தாமார் ஒரு விதவையாய் இருந்தாள். சந்ததி தன் குடும்பத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே சகோதரனுக்கு திருமணம் செய்து கொடுப்பார்கள். அதனால் 2வது குமாரனாகிய ஓனானுக்கு அந்த தாமாரை திருமணம் செய்தான். ஆனால் ஓனானுக்கு தாமார் மூலமாய் ஒரு சந்ததி வரணும் என்ற ஒரு விருப்பு இருந்து கொண்டே இருந்தது. அவளை அவனால நேசிக்க முடியவில்லை. ஏனென்றால் தன் சகோதரனுடைய மனைவியா இருக்கிறாளே என்று சொல்லி அவளோடு சயனிக்கும் போதெல்லாம் அவன் செய்த ஒரு அருவிருப்பான ஒரு காரியம் என்றால் தன்னுடைய வித்தை தரையிலே விட்டு விட்டார். இதை கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தார். ஆதலால் கோபம் அவன் மேல் மூண்டு அவனையும் அடித்தார். அவனும் இறந்து போனான். இப்பொழுது தாமார் 2வது சகோதரனுக்கும் விதவையா இருக்கிறாள். அப்பொழுது சேலாவை திருமணம் செய்யணும். ஆனா யூதாவுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த சேலாவையும் நாம் இழந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி தாமாரை கூப்பிட்டு, நீ கயம்பெண்ணாகவே உன் தகப்பன் வீட்டிலே போய் சில காலம் இருந்து வா, பின்பு நான் உனக்கு சேலாவை தருகிறேன் என்று அனுப்பி விடுகிறார். ஆனால் இந்த யூதா அதற்கு பின்பு அவனுடைய மனைவியாகிய சூவாவும் இறந்து போகிறாள். இறந்து போகும்போது அவன் திரும்ப திம்னா என்ற ஊருக்கு கடந்து வருகிறான். தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறதற்காக வருகிற வேளையிலே அந்த திம்னாவுக்கு தன் மாமனாராகிய யூதா வருகிறார் என்பதை தாமார் அறிந்த உடனே கயம்பெண் வேஷத்தை கலைத்து விட்டு ஒரு வேசியை போல் அந்த இடத்துல போய் உட்காருகிறாள். அப்பொழுது இவள் ஒரு வேசி என்று அறிந்து யூதா தன் சொந்த மருமகளோடு சயனிக்கிறாள். அதற்கு அவள், எனக்கு ஒரு முத்திரை மோதிரம், ஒரு சரப்பணி,
எனக்கு வேண்டும், ஒரு செங்கோல் வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே அடையாளமாய் பெற்றுக்கொள்கிறாள். பின்பு இந்த யூதா போய் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, ஒரு வேசி அங்க இருக்கிறாளா, அவளிடத்துல இந்த அடையாளங்களை கொடுத்து வைத்திருக்கிறேன், அதில் இந்த ஆடை கொண்டு போய் அவளுக்கு இடத்துல கொடுத்து அந்த அடையாளங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனை அனுப்பின போது அந்த இடத்துல வேசியே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் காலம் கடந்து யூதாவுக்கு ஒரு செய்தி வந்தது, தன் மனைவியாகிய தாமார் கர்ப்பவதியா இருக்கிறாள். மாமனாருக்கு ஒரே கோபம். இந்த மருமகள் கயம்பெண்ணாய் தன் தகப்பன் வீட்டிலே தனித்திருக்கும்படி சொன்னாள், யாரிடத்திலே அவள் கர்ப்பவதி ஆயிருக்கிறாள், அந்த நாட்களின் பிரமாணம் சுட்டெரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை அழைத்து வருகிறாள். அப்பொழுது அந்த மருமகள் சொல்லுகிறாள், மாமனார் இடத்திலே இந்த 3 அடையாளத்தை கொடுத்தவன் தான் என்னை கர்ப்பவதி ஆக்கினான் என்று சொல்லி அந்த 3 அடையாளத்தை அவள் கொடுக்கும் போது, அந்த முத்திரை மோதிரம் சரப்பணி கோலை கொடுக்கும் போது அது யூதாவுடையதா இருந்தது. யூதா வெட்கப்படுகிறான். ஐயோ, தன் மருமகளை நான் கற்பழித்து விட்டேனே என்று சொல்லி அவள் அந்த பேரனுக்கு ஒரு தகப்பனாவும் தாத்தாவும் மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனதினால் இப்படி ஒரு சாபங்கள் காணப்படுகிறது. அவர்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் தான் பாரேஸ், சேரா என்று சொல்லப்படுகிறது. இது யாக்கோப்புக்கு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாய் காணப்பட்டது. 2வது, அவன் என்ன பாவம் செய்தான் என்று சொல்லி பார்க்கும்போது அவனுக்குள் இருந்த பலவீனம். யூதா பால சிங்கம், நீ இறைகளை கவ்விக்கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழ சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? 2வது, இந்த யூதா பிரிந்து போய் இப்படி ஒரு காரியத்தை செய்தது மாத்திரமல்ல, இந்த யூதா ஒரு இறைச்சியை கவரக்கூடிய ஒரு பாலசிங்கமா இருந்தால் கூட சில வேளையிலே அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான், ஒரு கிழ சிங்கத்தை போல் காணப்பட்டான். அது மாத்திரமா, மடங்கி படுக்கக்கூடிய ஒரு சிங்கமாய் காணப்பட்டான். இதை எதை குறிக்கிறது? அவனுடைய தூக்கத்தை குறிக்கிறது. எப்ப பாரு தூங்கணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூங்கிட்டே இருந்தா பரவாயில்ல. கர்த்தருக்கு அந்த மாதிரி அந்த ஆவி, கணநித்திரையின் ஆவி, அது ஒரு மோசமான ஆவி. இவன் நல்ல பால சிங்கம் தான். ஆனால் இவனுக்குள் இருந்த ஒரு ஆவி என்ன? கிழ சிங்கத்தை போல் மடங்கி கிடந்து தூங்கி கிடக்க வேண்டிய ஒரு ஆவியா இருந்தது. அதனால் அவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்திலே அவனுக்கு கடந்து வந்தது. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 50:4 நாம் வாசிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தருகிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு விசேஷமாய் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும். எப்படிப்பட்டவர்களிடத்திலே வருவார்கள்? பாவிகள், சமாதானம் இல்லாதவர்கள், பிரச்சனை உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், வேதனை உள்ளவர்கள். அவர்களுக்கு மனம் போன போக்கிலே வார்த்தையை சொல்ல முடியாது. அந்த இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் உன் நாவிலிருந்து புறப்பட வேண்டுமானால், நீ அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது உன் நாவை கல்விமானின் நாவை போல் கர்த்தர் தொட்டு அந்த இளைப்படைந்தவனுடைய ஆத்துமா இளைப்பாறும்படி அவர் அந்த வார்த்தைகளை கொடுத்து உனக்கு கேட்கும்படி உன் செவிக்கு அவர் கவனத்தை செலுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அதிகாலையிலே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட அதிகாலையில எழும்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது உன் நாவை கல்விமானின் நாவாய் கர்த்தர் மாற்றுவார். உன் நாவை கல்விமானின் நாவாய் மாற்றுவார். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருதயத்தின் காயங்களை கட்டும். சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி அதிகாலையிலே தேவன் உன்னுடைய நாவை அபிஷேகிப்பார். அதை விட்டுட்டு தூக்கம் தூக்கம் தூக்கம்னா, தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும், தூக்கம் வறுமையை கொண்டு வரும், தூக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கணநித்திரையின் ஆவி ஒரு பிசாசின் கிரிகளை நம் வாழ்க்கையில கொண்டு வரும். ஏன்? தூங்கிக் கொண்டே இருந்தாலும் நம்முடைய சரீரமும் பலவீனப்பட்டு போகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த யூதா பாலசிங்கம் தான், ஆனால் ஒரு கிழ சிங்கத்தை போல், மடங்கி கிடக்கிற ஒரு சிங்கத்தை போல் ஒரு கணநித்திரை சோம்பேறியின் ஆவி அவனுக்குள்ளே பிடித்தது. ஆனால் நம்முடைய தேவன் சொன்னார் அல்லவா, திக்கற்றவளுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லி அவனை எப்படி மாற்றினார் தெரியுமா? நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது, யுத்தத்திற்கு யார் புறப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது யூதா புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை ஒரு ஜெபிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஆதியாகமம் 49:8 வாசிக்கும் போது, உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். சத்துருக்களை ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை யூதாவுக்கு கொடுத்தார். யூதா புறப்பட்டாலே அந்த இடத்துல ஒரு ஜெயம்தான். ஏனென்றால் அவன் ஆசாரிய ஊழியத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா செய்யக்கூடிய ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவனாய் காணப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவளையிலே கூட நீ சபையை விட்டு பிரிந்திருக்கலாம், குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டே பிரிந்திருக்கலாம், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன் உள்ளம், உன்னுடைய சரீரம் எல்லாம் ஆலயத்திலே இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் பிரிந்திருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பு. நீ மடங்கி கிடக்கிறாய் என்றால் நீ எழும்பு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஒரு சேனையாய் எழும்ப விரும்புகிறார். ஒரு ராஜரீக கூட்டமாய் உன்னை எழுப்ப விரும்புகிறாய். 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அந்தகாரத்திலே இருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ராஜாவும் ஆசாரியனுமாய் அழைத்திருக்கிறார். ஆனால் நீ பிரிந்து, ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆத்துமாவிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறாயா? தூங்கி கொண்டிருக்கிறாயா? தேவையில்லாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு ஜெபிக்கிற சேனையாய், யுத்தம் செய்கிற ஒரு சேனையாய், கர்த்தர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் யூதாக்கு இறங்கின தேவன் உனக்கும் இறங்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லவா, பகைக்கிறவர்களை அதிரும்படி கர்த்தர் தேவன் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். யார் அவனுக்கு விரோதமாய் பகைத்தாலும் அவன் துதிக்க 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 அந்த பகைவர்கள் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதா துதித்து துதித்து ஆராதனை செய்யும் போது சத்துருடைய கட்டுகள் எல்லாம் உடையும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதைதான் என்னாகமம் 62:3 வாசிக்கும் போது, யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்புறத்திலேயே பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நாகோஸ் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மோசே அவனை எப்படி தேவனுடைய இரக்கம் எப்படி மாற்றினது தெரியுமா? உபாகம் 33:7 வாசிக்கும் போது அவர் யூதாவை குறித்து எப்படி ஆசீர்வதித்தார். கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்பி சேர பண்ணும், அவன் கை பலக்கடவது, அவருடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக. யூதாவுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சு தெரியுமா? தேவனுடைய இரக்கத்திற்கு. உனக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி இருக்கிறானா? அந்த சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக. உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கைக்கு உன்னை நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற சகாயராய் தேவன் உனக்கு மாறுபடி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த காலவெளியிலே யூதா கோத்திரத்திற்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை தேவனை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து, சபையை விட்டு பிரிந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அது நிமித்தம் பாவ சிந்தனைகள் உங்களை மேற்கொண்டிருந்தாலும், அது மாத்திரமல்ல, பால சிங்கத்தை போல் எழுந்து கெர்ச்சிக்க வேண்டிய நீங்கள் கிழ சங்கத்தை போல் படுத்து மடங்கி கிடந்திருந்தாலும், இன்றைக்கு ஜெபிக்கிற ஒரு சேனையாய், துதிக்கிற ஒரு சேனையாய், மாத்திரமல்ல சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற சகாயராய் உன்னோடு கூட இருக்கும்படி கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார். இந்த யூத கோத்திரத்திலே தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த யூத கோத்திரத்திலே தான் தாவீது வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் உன்னை அப்படியே ஆசீர்வதிக்க உனக்கு இறங்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் யூத கோத்திரத்தை குறித்து தியானிக்க கிருபை செய்தீராப்பா. யூதா என்றால் துதி, ஆராதனை. ஆனால் அந்த யூத கோத்திரத்திலே இருந்த அந்த யூதா ஆண்டவரே
குடும்பத்தை விட்டு பிரிந்து அத்துல்லாமுக்கு கடந்து போய் கர்த்தாவே அப்பா வேசித்தனத்திலும் பாவத்திலும் விழுந்த அப்பா பாறை சேராவை பெற்றெடுத்த ஆண்டவரே நிலை குலைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, யூதா ஒரு பாலசிங்கமாய் இருக்க வேண்டியவனோ கிழசிங்கமாய் மடங்கி கிடக்கிற ஒரு சோம்பேறியாய் தூக்கத்தின் ஆவி மேற்கொண்டவனாய் காணப்பட்டதை பார்க்கிறோமே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட கர்த்தாவே சபைக்குள் இருக்க வேண்டியவர்கள், ஐக்கியத்துக்குள் இருக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்குள் இருக்க வேண்டியவர்கள் அப்பா ஆண்டவரை தேவ பயத்துக்குள் இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு பிரிந்து, ஆண்டவருடைய அபிஷேகத்தை விட்டு பிரிந்து, ஆண்டவருடைய வல்லமையை விட்டு பிரிந்து, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரே ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா துணிகரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு தூங்கி கொண்டிருப்பார்கள், ஆனால் இன்னைக்கு சபை மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. பால சிங்கமாய் கெர்ஜிக்க வேண்டியவர்கள் அவர் தூக்கத்தில் அதிகாலையில எழும்புவதில்லை அப்பா. நீர் எவ்வளவு அழகாய் சொன்னீர், இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை சொல்லக்கூடிய கல்விமானி நாவு அதிகாலையிலே தேவன் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. அந்த தூக்கத்தின் ஆவி, அந்த சோம்பேறித்தனத்தின் ஆவி, அந்த கடனித்திரையின் ஆவி, ஆண்டவரே தரித்திரத்தின் ஆவி குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. நீ யூதாவை எப்படி மாற்றினை ஜெபிக்கிற ஒரு சேனையாய், துதிக்கிற ஒரு சேனையாய், சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் அவனோடு கூட இருக்கிற ஒரு சேனையாய் அப்பா. பாளையத்திலே யூத ஆண்டவரே அந்த கூடாரத்திலே ஆண்டவரை கொடி ஏறு கர்த்தாவே கொடி ஏற்றக்கூடிய ஒரு வல்லமையுடைய கோத்திரமாய் நீர் மாற்றினீர். அது மாத்திரமல்ல, யூதா கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கோத்திரமா இருந்தனால தாவீது வம்சத்தில் அந்த கோத்திரத்திலே பிறக்கும்படி கிருபை செய்தீர். ஏன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த யூதா கோத்திரத்திற்குள்ளே ஆண்டவரை பிறந்து யூத ராஜ்ய சிங்கமாய் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எங்களை மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. Have a blessed day. Amen.